இந்த உலகத்திலே வந்து பார்த்தோம்னா, நவரத்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அதில வந்து பார்த்தோம்னா, மரகதம் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மரகத நாணயம் படம்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மரகதம் வந்து பார்த்தீங்கன்னா, பழனி மலையில வந்து ஒரு சிவன் சிலை இருக்குது. ஓகே. ஒரு லிங்கம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா அந்த மரகத கல் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா, சுருக்கமா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மரகத கல்லுங்கிறது நவரத்தினத்தில ஒண்ணு. அது வந்து புதனோட அம்சமாவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம புத்தருடைய ஒரு முக்கியமான ஒரு காரகத்துவமாவும் அது பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? புத்தருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான சிலை. இது எப்படி செஞ்சாங்கன்னே தெரியலன்னு சொல்ற மாரி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மதுரை மீனாட்சி அம்மனோட சிலை. ஓகேங்களா? என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிலை வந்து பார்த்தீங்கன்னா, மரகத கல்லினால் செய்யப்பட்ட சிலை. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட 2வது நாடா இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே, ஜார்க்கண்ட் மாநிலத்தில மட்டும் தான் பேருக்கு ஒரே ஒரு மரகத கல் சுரங்கம் இருக்குது. அதாவது எமரால்டு ஸ்டோன் மைன். ஓகேங்களா? மரகத கல்லுக்கு ஆங்கில பெயர் எமரால்டு. எமரால்டு ஸ்டோன் மைன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில மட்டும் தான் ஒண்ணே ஒண்ணு இருக்கு டோட்டல் இந்தியாவிலேயே. ஓகேங்களா? ஓகே. இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப, அங்க கிடைக்கக்கூடிய கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 7 தான் கம்மி சைஸு. பெரிய சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இன்ச்சு, 11 இன்ச் வரைக்கும் கூட கிடைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேல உயரம் இருக்கக்கூடிய மரகத கல் சிலை தமிழகத்திலேயே வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்குது மதுரையில. அப்படி இருக்கும்போது, இங்க எமரால்டு ஸ்டோனே கிடையாது. அப்படி இருக்கும்போது, அந்த எமரால்டு கல்லு எங்கேருந்து வந்திருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸா பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற சிலை மரகத கல்ல செஞ்சதுனால தான், அந்த மரகத கல் பச்சை நிறத்துல இருக்குங்கிறதுனால தான், எல்லா சாமி போட்டோலயுமே மரகத கல்ல செஞ்ச சிலைங்கிறதுனால தான், மீனாட்சி அம்மன் போட்டா பச்சை கலர்ல இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த சந்தேகம் நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன் இந்த சாமி மட்டும் பச்சை கலர்ல இருக்குது? இந்த சாமி மட்டும் பச்சை கலர்ல இருக்குதுன்ட்டு, ரொம்ப நாள் கழிச்சு தான் அதற்கான விடை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல சிலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமான சிலை இருக்கும். ஓகே. சாரி 2 விதமான கல் தன்மையுள்ள சிலை செய்வாங்க. ஒரு பாறை போய் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஆண்கள் தன்மையுடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா, உளி வச்சு தட்டுனாங்கன்னா, வெங்கல சவுண்டு கேட்குமா. பெண் கல் அப்படியே இருந்துச்சுன்னா, இப்ப உளி வச்சு தட்டும்போது ஹம்மிங் சவுண்டு குடுக்குமா. ஓகேங்களா? ஆண் கல்லா இருந்துச்சுன்னா, ஆண் சாமி சிலைகள் செய்யறதுக்கும், பெண் கல்லா இருந்துச்சுன்னா, பெண் சாமி சிலை செய்யறதுக்கும், 2மே ஆவாம நடுநிலையா இருக்கக்கூடிய கல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டாங்கல்லு, அம்மி கல்லு, அதாவது அம் அ கம்பி வேலி போடுறதுக்கெல்லாம் முட்டுக்கல்லு போடுறாங்கல்ல, அந்த முட்டுக்கல்லு, குட்டி உரலு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன கல்லுல தான் செய்வாங்களாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தாங்க சொன்னேன். ஓகேங்களா? இன்னும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்கல செவண்டி அப்ப வச்சிருப்பாங்க. நெறைய பெருமாள் கோயில்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலத்துல கோயில்ல மணியெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு சுவிட்ச் போட்டா மோளம் தட்டுது எல்லாமே மாறிடுச்சு. இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெங்கல செவண்டிங்கிறது பழைய காலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலு, சிவன் கோயிலு இங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 12வது செஞ்சுரி ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 800 வருஷம் பின்னாடி போனோம்னா, முசுகுந்தர் அப்படிங்கக்கூடிய சோழ சக்கரவர்த்தி என்ன பண்ணாராம், ஒரு சாமிகிட்ட போய் வரம் கேட்டாராம். அதாவது இந்திர பகவான். ஓகேங்களா? அந்த இந்திரன்ட்ட போய் வரம் கேட்டாராம். என்னன்னாராம், எனக்கு வந்து நீ சாமி கும்பிட்ற மரகத சிலை எனக்கு வேணும். நான் கொண்டு போய் எங்கூர் கோயில்ல சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது அவரு ரொம்ப தவா இருந்தனால இந்திரன் நேர்ல வந்தாராம். நேர்ல வந்து இவரு கேட்கறத குடுக்கலாம். என்ன பண்ணலாம், இவனுக்கு குடுக்கறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. போடான்னு சொல்றதுக்கும் மனசு இல்ல. மொத்தமா ஒரு 7 சிலைய வைக்கலாம். அதுல என் சிலையும் கலந்து வைக்கலாம். அவன் எது ஒரிஜினல்னு எடுக்கிறானோ எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு, இவன் சாமி கும்பிட்ற சிலைய ஏத்தி 7 மரகத சிலைய கொண்டு வந்து வச்சாராம் இந்திரன். இதுல எது நான் கும்பிட்ற சிலையோ நீ கண்டுபிடிச்சு எடுத்துக்கோன்ட்டு. அந்த ஆளு கரெக்டா கண்டுபிடிச்சு முசுகுந்தர் சக்கரவர்த்தி எடுத்தாராம். உடனே ஆச்சரியப்பட்டு போன இந்திர பகவானு, எல்லாமே நீயே வச்சுக்க கண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாராம். இது வந்து உங்களுக்கு கதையா இருக்கலாம். இந்த கதைய அடிப்படையா வச்சு தான் தமிழ்நாட்டுல 7 சிவன் கோயில்ல வந்து இன்னைக்கும் அந்த சிலையெல்லாம் இருக்குது. மரகத கல் சிலை. ஓகேங்களா? சொல்ல சொல்ல விரல விட்டு எண்ணிக்க பாப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் வேதாரண்யம், 2 திருக்குவளை, 3 நாகப்பட்டினம், 4 திருவாரூர், 5 திருக்கடவாசல், 6 திருவாயூர், 7 திருநள்ளாறு சனி பகவான் கோயில். இந்த 7 கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கின மரகத சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுல இல்லாத ஒரு கதையில வராத ஒரு ஜீவசமாதி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, ஜீவசமாதியில கதையில வராத ஒரு சிவலிங்கம் எங்கன்னு சொல்லிட்டோம்னா, மதுரையில திண்டுக்கல் பழனி மலை மேல இருக்கக்கூடிய முருகனை கும்பிட்டு வந்தோம்னா, அங்க போகர் ஜீவசமாதி இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, போகரே வழிபாடு செஞ்ச புவனேஸ்வரி அம்மன் சிலையும், அது மட்டும் இல்லாம மரகத கல் மரகத லிங்கமும் ஒண்ணு இருக்குது. அதனால ஒரு 1 ஜான் உயரத்துக்கு மேல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, போகர் உயிரோட இருக்கும்போது அவரு உயிரோட தான் இருக்கிறாரு இன்னைக்கும். அவரு வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவரே வழிபாடு செஞ்சதாம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, லத்தீன் மற்றும் கிரேக்க நாடுகள்ல தான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க மரகத கல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்டரி சொல்லுது. தமிழுக்கு அப்புறமேட்டு வந்தது தான் அந்த நாகரிகம்லாம். அவங்க எப்படி சொல்றாங்க, எத அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல. நாம இங்க மரகத கல்லுன்னு சொல்றோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்துல கிரீன் ஜெம்முன்னு சொல்லுவாங்க. இப்ப வச்ச பேரு தான் எமரால்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் ஜெம்முன்னு தான் இருந்துச்சு.
ஓகேங்களா? அப்படி இருந்த காலகட்டங்கள்ல நம்ம தாய்மொழியில எப்படி மரகத கல்லுன்னு சொல்றோமோ, அதே மாரி லத்தீன்ல மரகதாஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? தமிழ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் லத்தீன் கலாச்சாரம் வந்துச்சு. அப்படிப்பட்ட 2வதா வந்தவங்க மரகதாஸ்ன்னு பேர் சொல்றாங்க. இங்க இருந்த மரகதம்னா அங்க மரகதாஸ். ஓகேவா? அப்படி கன்வெர்ட் ஆகி போயிருக்குது. ஆனாலும் அவங்க நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்கோ போலோ உலகம் சுற்றும் வாலிபன் மாரி உலகத்த சுத்தி வந்த நபர். அவர் என்ன பண்ணாரு 1290ல சைனாலேருந்து இலங்கைக்கு போகிறாராம். அப்படி இலங்கைக்கு போகும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்ணுறான், நல்லா ஒரு முழம் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மரகத கல் வச்சுருந்தாராம். இவர் மார்க்க போல எனக்கு கொடுன்னாராம். ராஜா இருந்தே நான்லாம் கொடுக்க மாட்டேன்னாராம். சரியா உனக்கு எங்கேருந்தியா வந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், தமிழகத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னு சொல்லி மார்க்க போல வந்து ஒரு ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டர்லேருந்து 7 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மரகத கல்லோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பொறுத்து ஒரு கேரட் அப்படிங்கிறது 3500லேருந்து 7000 ரூபா சின்ன சைஸு. அதாவது கம்மி குவாலிட்டி. ஹையஸ்ட் குவாலிட்டின்னு வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டி அதே 5 மில்லிமீட்டர்லேருந்து 7 மில்லிமீட்டர். ஓகேங்களா? சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு மிளகை விட கொஞ்சோண்டு பெருசு. ஓகேங்களா? மிளகை விட கொஞ்சோண்டு பெருசு. அதோட விலை டாப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 20000. ஒரு மிளகு 20000னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? மரகத கல்லோட விலை அப்படிங்கிறது அதுதான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எமரால்டு மாஃபியான்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாஃபியா சொல்கிறோம், அந்த மாதிரி எமரால்டு மாஃபியானே ஒரு மாஃபியா இருக்குது. எங்கெங்கெல்லாம் மரகதம் இருக்குதோ அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரன்ட்ட விற்றுருவாங்க. ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்தது பழைய காலகட்டங்களில். சிசிடிவி கேமரா வரத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலை கடத்தல் மேலே தான் அவங்களுக்குலாம் ரொம்ப ஆர்வம். ரொம்ப ரொம்ப ஆசையாக இங்கே இருந்தால் கடத்திட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. கடத்திட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பொன்மாணிக்கவேல் ஐயா அவர் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்ட வாட்டி நிறைய பேர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்தியாவிலேயே ஜார்க்கண்டில் தான் ஏற்கனவே சொன்னதான், இந்தியாவிலேயே ஜார்க்கண்டில் மட்டும்தான் எமரால்டு ஸ்டோன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிலை செய்யறதுக்கு 3 அடிக்கு மேலே கல் கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்களா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அதை பொதுவாகவே வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதில் வேஸ்டேஜுங்கிறது எவ்வளோ ஆகும். ஓகேங்களா? அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட அவங்க அன்னைக்கு காலகட்டங்களில் கையில் தான் செதுக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிலையை செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கல் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், அது எங்கேருந்து கிடச்சிருக்கும், அதை எப்படி அவங்க அங்கேருந்து இங்கே எடுத்து வந்திருப்பாங்க, இல்லை இங்கேருந்தே கிடச்சிச்சா, இப்படி இங்கேருந்தே கிடச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஸ்டோன் மைன் இருந்திருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி கோளாறு தங்கச்சுரங்கம்னா எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்துச்சுன்னா இங்கேயும் இருந்துருக்குன்னு சொல்லி அடையாளம் இருந்திருக்கும். அப்படி எந்த அடையாளமே கிடையாது அப்படின்னா அது இருந்ததுக்கெல்லாம் அப்புறமேட்டு தான் நம்மளாம் வந்து டெவலப் ஆகிருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை தான்.